ஹே கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபட்டு அவங்களோட மூவிஸை டைரக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இவர் டைரக்ட் பண்ண ஒவ்வொரு படத்துலையும் சொசைட்டிக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெசேஜை கொடுத்துருப்பாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தமிழ் டைரக்டரான ராம் அவர்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் இவர் என்னென்ன மூவிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இவரோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். இவர் தமிழ் லிட்ரேச்சர்ல மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்க டைம்லேயே இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸையும் எழுதியிருக்காராம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் தங்கர் பச்சான் அவர்கள் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக சில படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு சமயத்தில் தங்கர் பச்சான் வந்து பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு ஹிந்தி ஃபிலிம் டேரக்டரான ராஜ்குமார் சந்தோஷி அவங்கள மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு ஹிந்தி படங்களை பற்றியோ இல்லை அந்த டேரக்டரை பற்றியோ எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனாலும் தன்னோட பேஷன் மேலே இருந்த லவ்வால் அந்த டேரக்டரை போயிட்டு மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ராமர்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சந்தோஷி அவர்கள் டைரக்ட் பண்ண புக்கார் மற்றும் லஜ்ஜா இந்த மூவிஸில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ராம் அவர்கள் முதலா ஆண் பெண் உறவை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மூவிஸை கண்டிப்பாக நம்ம டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்கள் தான் சிறப்பாக எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபியை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டிருக்காரு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக அமையல. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே நம்ம ராம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஒரு சினிமா வெறியனா இருந்த நம்ம ராம் அவர்களை பாலு மகேந்திரா அவர்கள் தான் ஒரு சினிமா மாணவனா மாத்திருக்காரு அப்படிங்கறத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட தான் ராம் வந்துட்டு சினிமேட்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துட்டு இருந்திருக்காரு. பொதுவாகவே ஒரு படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துல கதைக்களம் நல்லா இருக்கணும், பாடல் காட்சிகள் இருக்கணும், சண்டை காட்சிகள் இருக்கணும். ஆனா இவர் டைரக்ட் பண்ற படங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பெரிய சண்டை காட்சிகளோ இல்ல ஹீரோவுக்கு பெரிய இன்ட்ரோ சாங்ஸோ பஞ்ச் டயலாக்ஸோ இது மாதிரி எதுவுமே இல்லாம தன்னோட கதையை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இவர் படத்தை எடுத்திருப்பாரு. அண்ட் இவரோட படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். இவர் டைரக்ட் பண்ண எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா வசனங்கள் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மியூசிக்கும் பாத்தீங்கன்னா நம்மள சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இசையை இந்த படத்துல எல்லாம் இவர் கொடுத்திருப்பாரு. 2007ல தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியை இவர் டைரக்ட் பண்றாரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜீவா, அஞ்சலி, கருணாஸ், அழகம் பெருமாள் இவங்கெல்லாம் முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஞ்சலி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ் டெபியூட்டன் மூவி. 2005ல வெளியான ராம் படத்துல நம்ம ஜீவா அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மூவில அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல சூப்பராகவே இருந்திருக்கும். அதுல இம்ப்ரெஸ் ஆன நம்ம ராம் அவர்கள் அவரை இந்த மூவிக்காக லீட் ரோல்ல செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவா அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட குடும்பத்தை இழந்துடுறாரு. ஸோ இவர் தன்னோட ஸ்கூல் டைம் ஃபுல்லாவே ஹாஸ்டல்ல தான் படிக்கிறாரு. ஸோ இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்ல இவருக்கு அப்பா அம்மா மாதிரி ஒரு ஆறுதலா இருந்தது இவரோட தமிழ் டீச்சர் தான். ஸோ இவருக்கு அந்த டைம்ல தமிழை ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால இவர் நல்லா படிச்சிருந்தாலுமே இவர் டிகிரியில பார்த்தீங்கன்னா தமிழை சூஸ் பண்ணி படிச்சிருப்பாரு. அண்ட் இந்த மூவியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படிச்சுட்டு வெளியே வர்ற ஒரு பையன் சொசைட்டில எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. அந்த டைம்ல ஐடி கம்பெனிஸ் நிறையவே வளர்ந்து வந்ததால இங்கிலீஷ் ஒரு மெயின் லாங்குவேஜா இருந்திருக்கு. அதனால தமிழ் படிச்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் கதையை எடுத்திருப்பாரு. ஸோ ஜீவா அவர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறதுனால அவரோட மென்டல் ஹெல்த்ல இம்பேலன்ஸ் ஆகுது. இந்த மூவில ஜீவா அவர்கள் சொல்லவே வேணாம், உண்மையாவே ஒரு சைக்கோ கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை ரியல்ல பார்த்த மாதிரி அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆனந்தி அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. உண்மையாவே அவங்களோட ஆக்டிங் பார்த்தோம்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவில நிஜமாத்தான் சொல்றியா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையால தமிழ்நாடு ஃபுல்லாவே வேற லெவல்ல இவங்க ஃபேமஸ் ஆகியிருப்பாங்க. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அண்ட் இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களையுமே நம்ம முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அவர் எந்த மாதிரி ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மூவில வந்த எல்லா சாங்குமே வேற லெவல்ல சூப்பர்
சூப்பர் ஹிட்டான சாங்ஸ். இந்த மூவி பாத்தீங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸையும் வாங்குச்சு, அதே போல சில நெகட்டிவ் ரிவ்யூஸையும் வாங்குச்சு. ஆனா இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான ஒரு மூவி தான். இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ்ல மட்டும்தான் ஃபெயில் ஆச்சே தவிர மக்களோட மனசுல ஃபெயில் ஆகல. பிஹைண்ட் வுட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மூவியை இந்தியன் சினிமால இது ஒரு குறிஞ்சி மலர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜீவா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மூவியை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர்ல இருந்து வெளியவே வர முடியாம அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. சோ இது மாதிரி ஒரு தரமான மூவி தான் கற்றது தமிழ் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ராம் அவர்கள் சதாம் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா ஒரு மூவிக்கு டைட்டில் வச்சு அந்த மூவில தனுஷ் அண்ட் பாவனா இவங்க லீட் ரோல்ல ஆக்ட் பண்றதா இருந்திருக்காங்க. ஆனா இவரு டைரக்ட் பண்ண கற்றது தமிழ் மூவி கமர்ஷியலா ஃபெயிலியர் ஆகிட்டதுனால இவரால இமீடியட்டா இன்னொரு ப்ராஜெக்ட பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணவும் யாரும் ரெடியா இல்ல. இந்த மூவில கருணாஸ் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு அண்ட் அதுக்காக 75 lakhs இவரு செலவும் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மொத்த அமௌண்ட்டுமே லாஸ் ஆனதுனால ராம் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட பண்ண முடியாம தமிழ் சினிமாவில இருந்து பிரேக் எடுத்திருக்காரு. சோ இவரு தமிழ் சினிமாவில 2 years பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2009ல ஒரு மூவியை டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராம் அவர்களோட ஸ்கூல் மேட்டான காமெடியன் கருணாஸ் அவர்கள் தான் ஆக்ட் பண்றதா இருந்திருக்காரு. ஆனா இந்த மூவி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்களால டிலே ஆகிட்டே இருந்ததுனால இதுல இருந்து ப்ரொடியூசர்ஸ் இந்த மூவில இருந்து விலகிட்டாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மூவியை நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நீங்களே நடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அண்ட் அதுக்கான போட்டோ ஷூட்டும் நடந்திருக்கு. ஸோ அந்த போட்டோ ஷூட்லாம் வேற லெவல்ல வந்ததுனால இவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ராம் அவர்களை இந்த மூவில நடிக்க வச்சிருக்காங்க. இந்த மூவியோட மொத்த கதையுமே பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணை மையமா வச்சுதான் இருக்கும். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இவரு 150க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களை ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வடிவு அப்படிங்கிற கேரக்டர்ல மலையாளம்ல சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த ஷெல்லி கிஷோர் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா அப்படிங்கிற தன்னோட மகள் அவங்களோட பர்த்டேக்கு ஒரு நாய்க்குட்டி எனக்கு ப்ரெசென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரெசென்ட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக இவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். அண்ட் ஒவ்வொரு அப்பாக்களும் தன்னோட பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக இந்த மூவில இவர் காமிச்சிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லம்மா அப்படிங்கிற கேரக்டர் ஸ்கூலில் சில எஜுகேஷன் சிஸ்டமால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இதோட மையக்கரு. இதில் இந்த செல்லம்மா கேரக்டரில் நடிச்சிருந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லாத மாதிரி என்னமா நடிச்சிருக்கோம். ஸோ கற்றது தமிழில் நம்ம அஞ்சலி அவர்கள் நிஜமா தான் சொல்றியா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு எப்படி ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பாவை தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே வார்த்தை மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா நம்ம ராம் அவர்களோட மகளான ஸ்ரீசங்கரா கோமதி அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்பா மகள் 2 பேருமே சேர்ந்து எழுதின இந்த கதையை தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அப்பாவுமே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கு. ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி நெஞ்சினில் வண்ணம் தீட்டுகிறாய் அப்படின்னு ஒரு சூப்பரான சாங்கை இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்ல ரிலீஸ் ஆன மூவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்ட மூவி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இவரோட 2வது மூவியான தங்க மீன்கள் அப்படிங்கிற படம். இந்த ஒரே படம் பார்த்தீங்கன்னா 3 நேஷனல் அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி அப்படிங்கிற பாடலுக்காக முத்துக்குமார் அவர்களுக்கு பெஸ்ட் லிரிசிஸ்ட்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்காக சாதனா அவர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மூவி என்னென்ன அவார்ட்லாம் வாங்கியிருக்குன்னா ஃபிலிம்ஃபேர் அவார்ட், விஜய் அவார்ட், சவுத் இந்தியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்ட்ஸ், இது மாதிரி நிறைய அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2017 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா, அஞ்சலி, வசந்த் ரவி இவங்கெல்லாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வசந்த் ரவி அவர்களோட ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். இந்த மூவியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கல்ச்சரில் வளர்ற பொண்ணு அண்ட் வசந்த் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கல்ச்சரில் வளர்ற ஒரு பையன். ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஏற்படுற சிக்கல்களை தான் இவர் படமாக எடுத்திருப்பாரு. அதை மட்டுமே இந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாரு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்மயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் மூலமாக இயற்கை சூழல் நிறைந்த பகுதிகள் எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கு அண்ட் பறவைகளோட புகலிடமாக இருந்த எத்தனை இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவர் இந்த படத்தில் காமிச்சிருப்பாரு.
அண்ட் அந்த டைம்ல நம்ம சொசைட்டில பண மதிப்பிழப்பு மூலமா ஏழை மக்களுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் அண்ட் எவ்வளோ சைபர் கிரைம்ஸ் நடக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இவர் சமுதாயத்துக்கு இந்த படத்தின் மூலமா எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளிவந்த டைம்ல வேற லெவல்ல பயங்கரமாவே ஹிட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட்டன்ட் ஆக்டருக்காக வசந்த் ரவி அவர்கள் ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. அண்ட் சவுத் ஃபிலிம் ஃபேர் அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் 2019 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள ஸ்டாரான மம்முட்டி அவர்கள், அஞ்சலி, சாதனா அண்ட் நியூ கமரான அஞ்சலி அமீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மம்முட்டி அவர்களை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷமா இந்த ஸ்கிரிப்டை நம்ம ராம் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம மம்முட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறமா தமிழ்ல இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதுல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே இந்த மூவில நீங்க எவ்வளோ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்து நான் இந்த கதையை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி அவர்கள் பேசுற மாதிரி இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இயற்கை இரக்கமற்றது, இயற்கை அதிசயமானது, இயற்கை மகத்துவமானது, இயற்கை அழகானது, இயற்கை கொடூரமானது, இயற்கை கருணையானது, இயற்கை பேரன்பானது இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அத்தியாயங்கள்ல இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா விவரிக்கிறாங்க. தங்க மீன்கள் படத்துக்கு அப்புறமா சாதனா பாப்பா இந்த படத்துல சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாற்றுத்திறனாளியா தொடக்கத்துல எப்படி இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது சுத்தமா மாறாம அதே மாதிரி நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படத்துல அவங்க பாப்பாவா இருந்தாங்க, இந்த படத்துல ஒரு யங்கலா இருப்பாங்க. இவங்க அப்பா கேரக்டர்ல மம்முட்டி அவர்கள் நடிச்சிருப்பாரு. இவங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா இவங்கள தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ தனியா ஒரு பெண் குழந்தைய இவர் வளர்க்க எப்படிலாம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத தான் இந்த படத்தின் மூலமா இவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மூவில என்ன ஆகிவிட போகிறது, சிரித்துத்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை முடிப்பாங்க. ஸோ இந்த படத்தோட மையக்கரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம குறைகளா பார்த்துட்டு இருப்போம். ஆனா எவ்வளவோ குறைகள் இருக்கிறவங்க கூட இந்த உலகத்துல இன்னுமே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த படத்தின் மூலமா இவர் எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருமே நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ தங்க மீன்கள் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அப்பா மகள் உறவை ரொம்பவே அழகா ஆழமா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு மூவியா அமைஞ்சது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத காட்டின பேரன்பு அப்படிங்கிற படம். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் சினி அவார்ட்ஸ், மகுடம் அவார்ட், சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் அண்ட் ஜி சினி அவார்ட்ஸ் இது மாதிரி நிறைய அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் 2025 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த மூவில நிவின் பாலி, அஞ்சலி, சூரி இவங்க 3 பேரும் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரோட காம்பினேஷன் கேட்டாவே இது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மூவியை மார்ச் 2025 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 கடல் 7 மலை அப்படிங்கிற படம். அண்ட் ஃபைனலாக இவர் 2025 இன்னொரு மூவியும் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காரு. நம்ம தமிழ் பட சிவா அவர்கள், அஞ்சலி, மித்துல் ராயன், அஜு வர்கீஸ், விஜய் ஏசுதாஸ் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் தான் இந்த மூவியை ரிலீஸும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் காமெடி மூவி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம ராம் அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.